அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த கோழிக்காலுக்கு நாங்கள் அந்த எல்லாம் போட்டு பிரட்டி எப்படி சுவையாக ஒரு அவனுக்குள்ள வச்சு செய்ய போகிறோம்னு சொல்லி காட்ட போகிறேன். தேவையான பொருட்கள் கோழிக்கால் அல்லடி கொஞ்சம் மேல் பகுதியையும் கூட சேர்த்து நீங்கள் எடுக்கலாம். மிளகாய்த்தூள் பவுடர், மஞ்சள் தூள், உப்பு ஒரு மேசக்கரண்டி அல்லடி தேவையான அளவு உங்களுக்கு தேவையான எடுக்கலாம். மற்றது ஒரு 2-3 மேசக்கரண்டி எண்ணெய், நல்லெண்ணெய் தான் நான் பாவிக்கிறேன். மற்றது ஒரு இந்தளவு துண்டு இஞ்சியும் இந்தளவு உள்ளியும். இப்போ நாங்கள் இந்த இஞ்சி உள்ளி இவ்வளோத்தையும் சேர்த்து நாங்கள் முதல் கிரைண்டரில் அரைச்செடுப்போம். இப்போ நாங்கள் இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் அதை இந்த சிக்கனோட சேர்த்து கிளப்போம். இப்படி நாங்கள் செய்யக்கல எல்லா பக்கமும் அது பிரண்டுடுது. நாங்கள் ஒரு மணி நேரம் இதை நாங்கள் ஊற வைப்போம். ஒரு மணி நேரம் ஊற வைப்பதிலுமாக நாங்கள் முதல் நாள் இதை இன்னும் போட்டு மேரினேட் பண்ணி வைக்கிறது மிக சுவையாக இருக்கும். எல்லாமே உள்ளுக்குள்ள சுவரி போய் இருக்கும். என்ன அப்போ இது நாங்கள் இப்படி சின்ன காலண்டபடியாக அப்படி செய்கிறோம். கணக்குன்னு சொன்னால் முதலே செய்து வைக்கலாம். 1 மணித்தியாலம் சாதாரணமாக வச்சாலே காணும். முதல் நாள் வச்சா அந்த சுவை வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த உருளைக்கிழங்கு, கேரட், வேறு வெங்காயம் அதுகள் எல்லாம் போட்டு இதுக்கெல்லாம் செய்ய போகிறோம். இப்போ முதல் நாங்கள் அந்த கேரட்டுக்கும் உருளைக்கிழங்குக்கும் அந்த மிகுதி இருக்கிற அந்த கரைசலை போட்டு நாங்கள் பிரட்டி அதையும் வைப்போம். கையில் வடிவாக நாங்கள் பிரட்டி போட்டு இதையும் நாங்கள் ஊற விடுவோம். இப்போ இந்த இறைச்சியில் நல்லா ஊறிட்டு நாங்கள் இப்படி இந்த இறைச்சியை அடுக்கிட்டு இப்போ இந்த இடையிடையில் நாங்கள் இந்த கேரட், உருளைக்கிழங்கு இதுகளை போட்டு அடுக்குவோம். இன்னும் நாங்கள் வெங்காயமும் காளானும் போடணும். ஆனால் அது வெள்ளெண்ணெய் போடக்கூடாதுன்னா இது கொஞ்சம் அவியும், அது கொஞ்சம் வேலைக்கு அவிஞ்சிடுவேண்டபடியாக நாங்கள் அதை கொஞ்சம் பிந்தி எடுத்து போட்டு திருப்பி வச்சு அதுக்குள்ள போட வேணும். இதை முதல் இப்படியே நாங்கள் எண்ணெய் ஒன்றுமே விட தேவையில்லை. இப்படியே நாங்கள் அவனுக்குள்ள வைப்போம். ஏற்கனவே அவனை நாங்கள் சூடாக்கி வச்சுருக்கணும் 240 சென்டிகிரேட்டில் அவனுக்குள்ள வைப்போம். நாங்கள் இப்போ நாங்கள் இந்த சிக்கனை மட்டும் பிரட்டி விடுவோம். மற்ற பக்கம் பிரட்டி விட்டுட்டு பிரட்டிட்டு இனி வெங்காயத்தையும் காளானையும் போடுவோம். வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டினா தான் கரையாமல் இருக்கும். இல்லாட்டி அவிஞ்சு கொஞ்சம் கரையிற மாதிரி வந்துடும். உடனே திருப்பி எண்ணெய் அரை மணி நேரம் நாங்கள் அவனுக்குள்ள வைப்போம். இப்போ நாங்கள் இதே அவனுக்குலேருந்து இறக்கிட்டோம். நல்லா முறை முரண்டு வந்துட்டு பாருங்க. எல்லாம்
பாருங்கோ நல்லா எல்லாம் முருகி வந்துட்டுது. இப்போ நாங்கள் எடுத்து இதை பரிமாறலாம்.